ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜிம்னோட ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்க்க போகிறோம். வென் யுவர் மாமா இஸ் எனிமி பார்ட் 15. போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, ஜிம்மனுக்கு வந்து ஒயனுக்கும் இவனுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. அதாவது ஒயனுக்கும் இவனுன்ற ஒரு பையனுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியுது. ஆக்சுவலாக ஹோல் ஃபேமிலிக்கே தெரியுது. பட் இதில் ரொம்ப அஃபெக்ட் ஆனது யாருன்னா ஜிம்மன் தான். அப்படியே அவனுக்குலாம் அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. கையில் கத்தி வச்சுருந்துருப்பான். அதை அப்படியே கைக்குள்ளே வச்சு அப்படியே ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ணும்போது அப்படியே கையிலேருந்து ரத்தம்லாம் சுட்டிக்கிட்டே இருக்கும். பிருத்வி தான் ஃபஸ்ட்டு பார்த்தான்னா என்னடா பண்ணுறா அப்படின்ட்டு கையை எல்லோரும் சேர்ந்து எடுக்கலான்னு பார்த்தா அவன் விடவே மாட்டிக்கிறான். அவ்வளோ ஸ்டெப்பனாக தான் பிடிச்சிட்டு இருக்கா. ஜிம்னோட அம்மாலாம் அழுகுவாங்க. அதோட இந்த பாட்டுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 5. ஜிம்மன் ஜிம்மன் விடு ஜிம்மன், டே ப்ளீஸ்டா அம்மா கண்டிடா, டே ஏன்டா அப்படி பண்ணுற, விடு ஜிம்மன், இங்கே பாரு ஜிம்மன் எவ்வளோ ரத்தம், விடு ஜிம்மன், ஜிம்மன் சொன்னால் கேளு ஜிம்மன், ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க விடு அப்படின்னு சொல்லும் போது தான் அவனும் விடுறான். அதுக்கடுத்து அந்த கத்தி எடுக்கிறாங்க. பார்த்தா உள்ளங்கையில் நல்லாவே இறங்கியிருக்கு போல். அப்படியே அவங்க அம்மாலாம் பார்த்துட்டு மயக்கம் போட்டே விழுந்துட்டாங்க. உடனே ஜங்குக்கு தான், ஆனால் நீ வா ஹாஸ்பிட்டல் போய் எடுக்கலாம், நம்ம இங்கே எடுக்க வேண்டாம், நீ வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். நான் எங்கேயும் வரல, என்னை விடுங்க, நான் போகிறேன். எங்கே போகிற நீ? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ ஹாஸ்பிட்டல் போ ஃபஸ்ட்டு, வா. டே ஜங்குக்கு வாடா, நம்ம கூட்டு போகலாம். பாருப்பா, என்னடா என்ன பண்ண சொல்கிறீங்க? இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், கூட்டு போங்க அவனை அப்படின்ட்டு பிருத்வி ஜங்குக்கு தான் சேர்ந்து ஜிம்மு இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் ஜிம்மு வரவே மாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருக்கான். காலில் விழுந்து அவனை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. எனக்கு ஜிம்மு இப்படி பண்ணதை பார்த்து ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காகி இந்த கீழே ரத்தம்லாம் அந்த அவன் கையிலேருந்து வடிஞ்சிருக்கும்ல, அது ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. இவனு தான் தோல் மேலே கை போட்டு, என்னடி பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை, ஜிம்மன் என்ன இவ்வளோ லவ் பண்ணுறானா? அவனோட உள்ளங்கையில் பாதி கத்தி இறங்கிருச்சு. அப்படி இருந்தும் அவன் வேணாம் விடு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் என்ன அவ்வளோ லவ் பண்ணானா? இப்போ அவனை பண்ணா என்ன பண்ணலாம் என்ன, அது இப்போ தான் உனக்கு தெரியுதா? விடு, வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு அவன் வாயினை தான் கூட்டு போகிறதுல குறியாக இருக்கான். இங்கே ஜியா வேறு அவளுக்கும் ஏற்றுக்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது டேங்க்லாம் கடுப்பாயிடுச்சு. நானும் ஹாஸ்பிட்டல் போகிறேன், நானும் இங்கே இல்லை, இந்த குத்தெல்லாம் என்னால் பார்க்க முடியல. உன் தங்கச்சி இப்படி அடி பண்ணுவா? நான் சத்தியமாக உன் தங்கச்சிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. நானே ஃபஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணல, இதில் எங்கிட்ட இருந்து நீ பண்ணுறது? போ பேசாமல், நான் போய் பிள்ளையை தூங்க வைக்கிறேன், நீ கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டு அங்கேருந்து தேங்க் போயிட்டான். சுகா தான் அடுத்து வாயின்கிட்ட பேச வரான். அவன் சுகாவை பார்த்தது வாயின் வந்து பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணிக்கல, அமைதியாக அவள் பாட்டுக்கு இருக்கா. சுகா வந்து இந்த மாதிரி சொல்கிறான், இங்கே பாரு வாயின்மா, எனக்கு தெரியும் நீ மேலே கோவமாக இருக்க அப்படின்ட்டு, என்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கோவம் வரும்னு புரியுது. ஆனால் என் நிலமையிலேருந்து நீ யோசிச்சு பார்க்கணும்ல. இப்போ உனக்காண்டி ஒரு லைஃப் நீ அமைச்சிக்கிட்ட அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்குது. ஜிம்னு நினச்சா கஷ்டமாக தான் இருக்குது, அது வேறு விஷயம். பட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒன்று இப்படி பார்க்கும்போது. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. எனக்கும் ஹாப்பியாக தான் இருக்குது உங்களையும் உங்கள் ஒய்ஃப் அண்ட் உங்கள் பையனை பார்க்கும்போது. எனக்கு தெரியாது உங்களுக்கு இந்த மாதிரி பாஸ்ட் இருக்குது அப்படின்னு. தெரிஞ்சிருந்தா சத்தியமாக நானும் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நான் நிச்சயமாக அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பேன். பட் ஏமாத்திரம் நீங்கள் நினச்சதால தான் நான் கோவப்படுறேனே தவிர்த்து வேறு எந்த கோவமும் உங்கள் 2 பேர் மேலே எனக்கு இல்லவே இல்லை. இப்போவும் எனக்கு இல்லை கோவம் அப்படின்ட்டு அவள் முழு மனசார சுகாவோட ஒய்ஃபு ஜியாவையும் மன்னிச்சிட்டா. ஸோ ஜியா வந்து ஒன் ஹேக் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஒன் எதுவுமே சொல்லாமல் இதில் எதுக்கு நீ தேங்க்ஸ் சொல்லணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எனக்கு ஒரு அக்கா மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜியாவை அக்செப்ட் பண்ணிக்கிறா. பட் ஜியா பாக்குறா, அவளை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஏன்டி என்ன அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டேங்கிறன்ற மாதிரி தான் அப்படியே ஜியாவில் ஒரு மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்ருக்க. வாயன் வழக்கம் போல் அவளை கண்டுக்காமல் அவள் சொல்லிவிட்டு இவன் கையை பிடிச்சிட்டு நம்ம ரூமுக்கு போகலாமா? போகலாம். வாயன் ஒரு நிமிஷம். என்ன, நான் மாப்பிள்ளைக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், நீ ரூமுக்கு போ. ஏன் ஹஸ்பண்ட் நீங்கள் என்ன தனியாக பேச போகிறீங்க? வாயன், அவங்க அம்மான்னு கூப்பிடு. அம்மான்னு கூப்பிடுன்னு சொன்னேன். நீ எல்லாம் தெரிஞ்சுமா நீ இப்படி சொல்லிகிட்டு இருக்க? என்ன சுகா மன்னிச்சிட்டில்ல, எல்லாரையும் மன்னிக்க கற்றுக்கோ, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். போனி எப்போ பாரு இப்படியே பேசிட்டு. ஆனால் நீ இருக்கே யூன் அப்படின்னு சொல்லிட்டு யூன் மேலே தான் வாயின் அப்படியே மூஞ்சை திருப்பிட்டு போகிறா. இதை பார்த்ததும் வாயனோட அம்மாக்கெல்லாம் யூன் மேலே ஒரு நல்ல மரியாதை, பரவாயில்லே இந்த பையன் சொன்னான் அப்படின்னு நம்ம வாயின் கேட்குறாளே அப்படின்ட்டு ஒரு மாதிரி பணிவாக தான் அவங்ககிட்ட பேசுகிறாங்க. அவனுமே நல்லா ஜாலியாக பேசுகிறான். வாயனை பற்றி எல்லாத்தையும் கேட்டால் அவன் கரெக்டாக சொல்கிறான். இதுலேருந்தே தெரியுது இவன் தான் வாயனுக்கு ஏற்ற பையன்,
வாயனுக்கும் இவனுக்கும் கல்யாணம் ஆனது ஒரு வகையில நல்லது தான் அப்படின்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அவனையும் போ சொல்ட்டாங்க. இங்க ஹாஸ்பிட்டல்ல கத்தி அப்படியே எடுக்குறாங்க. ரத்தம்லாம் அப்படியே பீச்சிட்டு அடிக்குது. இத பார்த்து பிருத்திவியே ஒரு செகண்ட் அவனுக்கே உயிர் பயம் வருது. ஒரு மாரி கண்ணெல்லாம் அவனுக்கே கலங்கி ஒரு மாரி பதட்டத்துல ஜிம்ன பார்த்தா, அவன் ம்ஹ்ம். வெறிச்சு வெறிச்சு அந்த சவத்தையே தான் பார்த்துட்டு இருக்கான். கண்ண விழிய இமைக்கவே இல்ல. கண்லேருந்து கண்ணீர் மட்டும் தான் வருதே தவிர்த்து, வலிக்குது அப்படின்னு வாயால கூட சொல்ல மாட்டேங்கிறான். ஒரு மாரி பேய் அடைஞ்ச மாரி உட்காந்துருக்கான். இங்க ஜிம்னோட அம்மாலாம் கால் பண்ணி, "டேய் ஜிம்மன் எப்படி இருக்கான்? கையில எப்படி? கத்தி எடுத்துட்டாங்களா? ரத்தம் ரொம்ப வருதா? ரொம்ப வருதாவா? இங்க எவ்வளோ ரத்தம் பீச்சிட்டு அடிச்சிட்டு இருக்குமா? ஜிம்னு அப்போ கத்துறானடா, உனக்கு ரொம்ப வலிக்குதா?" ம் பார்க்குற எனக்கே அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. ஒரு மாரி ஈரக்கொலையே நடுங்குதும்மா. ஆனா அவன் ஒரு மாதிரி பேய் அரைஞ்ச மாரி உட்காந்துருக்காம்மா. ஏதோ உடம்புல உயிரே இல்லாத மாரி இருக்கான். எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். கண்லேருந்து கண்ணீர் மட்டும்தாம்மா வருது. கண்ணெல்லாம் அப்படியே சிவப்பா இருக்கு. மூஞ்சி ஃபுல்லா சிவப்பாயிருச்சு. எதுவுமே பேச மாட்டேங்கிறான்ம்மா. அவன் எப்புட்றா பேசுவான்? அவன் சின்ன வயசுலேருந்தே ஒயன விரும்புனான். இப்போ ஒயன் தனக்கு இல்ல, இன்னொருத்தனுக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், அவன் எப்படிடா நார்மலா இருப்பான்? அவனால எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? நிச்சயமா இவனால இத ஏத்துக்க முடியாது. அதனால தான் அவன் அப்படி இருக்கான். அது தெரியுதும்மா. எத்தன நாளைக்கு இப்படியே இருப்பான்? எனக்கெல்லாம் கத்தி உள்ள வரைக்கும் இறங்கியிருக்கு. கொஞ்சம் விட்டுருந்தா டாக்டர் சொல்ட்டாரு, கையே தனியா வெட்டி எடுத்துருக்கணும்னு. அந்த அளவுக்கு போயிருக்கு. என்னடா சொல்ற? ஆமாம்மா. எனக்கு என் பையன நினச்சு ரொம்ப கவலையா இருக்கே அப்படின்ட்டு ஜிம்னோட அம்மா ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. வாயனோட அம்மாவும், தேங்கோட அம்மாவும் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. வேற என்ன பண்ண முடியும்? எல்லாம் முடிஞ்சு போச்சு கல்யாணம். இதுக்கடுத்து ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால சமாதானப்படுத்தி தான் அவங்களால பண்ண முடியுது. எங்க ஜிம்ன இவன் ஜங்குக்குலாம், "அண்ணா ப்ளீஸ்ண்ணா இந்த மருந்து எடுத்துக்கோண்ணா. ப்ளீஸ் எனக்கா இந்த மெடிசன் எடுத்துக்கோ. நீ ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்கிற. இது எடுக்கணும் டாக்டர் கன்ஃபார்மா சொல்ட்டாரு. நாங்க இன்ஜெக்ஷனாலும் போடுங்க டாக்டர்னா." "இல்லப்பா இது எடுக்கணும்ப்பான்னு" சொல்லிட்டாருண்ணா. "ப்ளீஸ்ண்ணா இத சாப்பிடுண்ணா. பெயின் கில்லர்ண்ணா. இது போட்டா தாண்ணா வலிக்காம இருக்கும். சாப்பிட்ண்ணா சாப்பிட்ண்ணான்னு" கெஞ்சுறாங்க. ஜிம்மனா ம்ஹ்ம். எப்படி குடுத்தாலும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பிருத்திவிக்குலாம் ஒரு கட்டத்தில அப்படி டென்ஷன் ஆயிடுச்சு. "டேய் இப்ப நீ திங்கிறியா இல்லையா? அப்ப எதுக்கும் நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க? அதான் வாயம் உடைக்கலன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. அப்புறம் என்ன? இன்னும் பைத்தியக்கார மாரி உட்காந்துட்டு இருக்க போறியா? அவளே நடிச்சுட்டு? இங்க பாரு. இப்ப நீ மாத்திரை தின்னாலும் சரி, திங்கலனாலும் சரி. நடந்தது எதுவும் மாறப் போறதில்ல. சரியா? மூடிக்கிட்டு தின்னு பேசாம. அவ தான் இன்னொருத்தன கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கால்ல. அப்புறம் என்னடா? எனக்கு வலிக்குதுலடா. எனக்கு வலிக்குதுல. சிமன் இங்க பாரு. அதுக்கு என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் என்னால ஒண்ணும் பண்ண முடியலல. அப்போ வாயன் எனக்கு இல்லல. பிருத்வி வாயன் எனக்கு இல்லலடா. ஐயோ! அப்படின்ட்டு அவனுங்களாலே ஒண்ணும் சொல்ல முடியல. அவன் அப்படி கேட்கும்போது என்ன சொல்ல முடியும்? அப்படின்ட்டு ஒரு மாரி எல்லாரும் 3 பேரும் உட்காந்து அழுதுட்டு தான் இருக்காங்க. டாக்டர் தான் வந்து ஜிம்மின எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மாத்திரைய போட வைக்கிறாங்க. ஜிம்முன்னு இப்போ மாத்திரை போட்டதுக்கப்புறம் தூங்கிட்டான். ஸோ அவன் தூங்கிட்டு இருக்கான். அதுவும் கார்ல வரும்போது தான் தூங்கியிருப்பான். ஸோ அப்படியே நேரா வீட்டுக்கு தான் வராங்க. அவங்க அம்மாவும் அப்பா ஓடி வராங்க. ஜிம்முனுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ பிருத்வி தான் அவன தூக்கிட்டு வரவா? இல்ல எழுப்புவா? அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே ஜிம்னோட அம்மாக்கெல்லாம் அழுக தாங்க முடியல. உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அவன் அழுகுற சத்தம், அதாவது அவங்க அம்மா அழுகுற சத்தம் கேட்டே அவன் எந்திச்சிட்டான். அப்படியே கண்ண முழிச்சு பார்க்குறான். எல்லாரும் அவன ஒரு மாரி பார்த்துட்டு இருக்கறத பார்த்ததும், "என்ன விடுங்க. நான் என்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கே போயிடுறேன்." "போயி அங்க சூசைட் ஏதாவது பண்ணிக்க போறியா?" "அம்மா அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். எனக்கு பயமா இருக்குடா. பிருத்வி மேரேஜ் வேற இருக்கு. நீ ஒழுங்கா இங்கேயே இரு. நீ எங்கேயும் போ வேண்டாம். பேசாம நான் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வைக்கிறேன். அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சுடுறேன். அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும்." "அம்மா தேவையில்லாம பேசாத. உனக்கு என்ன? நான் இங்கே இருக்கணும். அவ்வளோதானே? இருக்கிறேன். வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பேச்செல்லாம் பேசாத. எனக்கு கல்யாணம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம்." அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு நேராக அப்படியே உள்ளே போயிட்டுருக்கான். அப்போ தான் வாயன் அப்படியே கிச்சன்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருப்பா. ஜிம்முன அப்போ இருட்டுக்குள்ளே தான் வந்துட்டு இருந்திருப்பான். அப்படியே டக்குன்னு வாயன் அப்படியே கண்ணு தெரியாமல் அவன் மேலே மோதிட்டா. யாரான்னு பார்த்தா ஜிம்மன். அப்படியே அந்த இருட்டில் வெளிச்சமாக அவள் கண்ணு மட்டும்தான் தெரியுது பளிச்சுன்னு. வாயனுமே ஜிம்மன் அப்படின்ற மாதிரி பார்க்குறான். அவன் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. அப்படியே அவளை ஒரு மாதிரி பார்க்குறான். வாயனும், "நீ ஓகேவா ஜிம்மன்?" "ம் ஜிம்மன் என்ன கை பரவாயில்லையா?" "தான் ஊன்னு சொன்னேன்ல, அவன் காதில் விழலையா?" "ஆ விழுந்தது."
அவனுக்கு ஏதாவது வேணுமா? நீ தான் வேணும். கிடைக்குமா? கிடைக்காதுல்ல, முட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திட்டி விட்டு போயிட்டான். அவன் எனக்கு என்ன பண்ணனே தெரில. ஒரு மாதிரி அவனையே பார்த்துட்டு இருக்கான். அவன் போயிட்டான். போயிட்டு அப்படியே ரூம்குள்ளே உட்காந்து டம்மு டம்முலாம் சத்தம் கேட்குது. ஏன்னா என் கோவத்தில் எல்லா பொருளையும் போட்டு உடச்சிட்டு இருக்கான். ஃபேமிலியே அவன் ரூம் வாசலில் தான் நிற்கிது. பிருத்திவி தான் உள்ளே போய் அவனை சமாதானப்படுத்துகிறான். ஆனால் அவன் மறுபடியும் அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி ஆயிட்டான். எல்லா பொருளையும் டம்மு டம்முன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுகிட்டே தான் இருக்கான். இவன்லாம் ஒரு கட்டத்தில் ஃபேன் என்னடி இது எல்லாத்தையும் இப்படி தூக்கி போட்டுட்ருக்கான் எதுக்காண்டி? அது அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜியா வந்து வேறு எதுக்காண்டி? எல்லாம் வாங்கினுக்காண்டி தான். வாங்கினுக்காண்டியா? ஏங்க? ஏன்? ஏன்னா அவன் சின்ன வயசுலேருந்து இவ்வளோ லவ் பண்ணுறான். இப்போ திடீர்னு இவ இல்லை, அவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவன் இப்படி எடுத்துப்பான் பாவம். அவனுக்கு வலிக்காது, அதை அப்படி பண்ணிகிட்ருக்கான். ஓ சரி சரி பண்ணட்டும் அப்படின்ட்டு இவன் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கலாம். அவன் அசால்ட்டாக தான் சொல்கிறான். அவன் எனக்கு தான் ஒரு மாதிரி ஏன்னு தெரில, ஒரு மனசெல்லாம் வலிக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அதனால் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு இவன் கூப்பிட்டதும் வா நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு தான் கூப்பிட்றான். அவன் அப்படியே போயிட்டா. அப்படியே ஜியாலாம் பார்க்குறா. இவ என்னிலேருந்து இவ்வளோ கேவலமாக மாறினா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்க. ஜிம்முன்னு எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடச்சி ஒரு கட்டத்தில் ரொம்ப டயர்டாகி போஸ்ட் அவுட் ஆகி அழுது அப்படியே உருண்டு பரல்றான். அவங்க அம்மாவுக்கு உள்ள அவங்க அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து ஜிம்முனை பிடிக்கிறாங்க. அவன்லாம் எனக்கு வாழ்ந்தா அவ கூட செத்தா அவ கூடன்ற ரேஞ்சுக்கு கத்தி எடுத்து கையை கிழிக்கிற அளவுக்கு போயிட்டான். ஒரு வழியாக ஜங்குக்கு பிருத்திவி தான் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இல்லை சுகா ஒடி வந்து கன்னத்தில் ஒரு அரை சப்பு நனைஞ்சிட்டு நடா நடிச்சிட்டு இருக்கு நீ. அவன் மட்டும்தான் உனக்கு வாழ்க்கையா? நாங்களாம் யாரும் இல்லையா என்ன? இப்போ என்ன பண்ண சொல்கிற? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இங்கே இருந்திருந்தா தடுத்துருக்கலாம். அவள் எங்கேயோ பண்ணிட்டு வந்துட்டா. அப்போ என்ன பண்ணுறது? மூடிக்கிட்டு இரு சொல்லிட்டேன். தேவையெல்லாம் பண்ணாது ஜிமன். உனக்கு அவன் தானே முக்கியம். இங்கே பாரு, உன்னால் அம்மா நைட்டு சாப்பிடவே இல்லை, டேப்லெட்டும் போடல, அப்பாவும் சாப்பிடல, யாருமே இங்கே சாப்பிடல. உன்னை நினச்சி எல்லோரும் இங்கே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். ஆனால் நாங்கள் யாரும் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு சாப்பிட போயிட்டுருக்க. அறிவு இருக்காடா? கொஞ்சமாவது எங்களுக்காண்டி வாழப்பாரு சரியா? நல்லா வந்துட்டான் பாரு அப்படின்ட்டு எல்லோரும் திட்டிகிட்டு இருக்காங்க. பிருத்விலாம் நான் இன்றைக்கி சுகா கூட ஜிமன் கூடயே தூங்கிக்கிறேன் அப்படின்ட்டு ஜிமன் கூட தான் பிருத்வி, இவன் ஜங்குக்கு, தயாங்கு, சுகா எல்லோரும் உட்காந்துருக்கானுங்க. அப்படியே ஜிமன்லாம் ஒரு கட்டத்தில் ஏன்னா இன்றைக்கி ரொம்ப சம்பவம் நடந்தால் அவனுக்கு டயர்டாகிடுச்சு போல். ஏன்னா ரொம்ப அழுது அப்படியே தூங்கிட்டான். அவன் கூடயே சேர்ந்து எல்லோரும் தூங்குறாங்க. ஸோ மறுநாள் காலையில் வாயன் அப்படியே மெதுவாக ஜிம்னோட ரூம் அப்படியே எட்டி பார்க்குறா. பார்த்தா ஜிம்னு மட்டும் உட்காந்துருக்கான். எல்லாவனும் தூங்கிட்டு இருக்கானுங்க. அதுவும் ஜிம்னு மேலே படுத்து தான் தூங்கிட்டு இருக்கானுங்க. அவன் பார்க்குறான். அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு வெளில அப்படியே பார்க்குறான். யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. யாரா அது அப்படின்ட்டு வெளில வந்து பார்த்தா அந்த பக்கம் வாயின் போயிட்டுருக்கா. வாயினை பார்த்ததும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பழைய ஃபார்முக்கு வந்துட்டான். அப்படியே ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு அவளை பார்த்தா. அப்படியே கீழே ஒரு ஃப்ளவர் பொக்கே மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க டெக்கரேஷனுக்கு. அதை ஒரு எட்டி அது டொம்முன்னு உடையுது. எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. வாயனும் பார்க்குறான். தூங்கிட்டு இருந்தவனுங்களாம் அடிச்சு பிடிச்சி எழுந்து பார்க்குறானுங்க. இவன் ஏன்டா திடீர்னு பைத்தியம் ஆயிடுறான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது வான் ஒன்றுமே பண்ணல. அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு அந்த ஃப்ளவர் உடச்சோம்ல அதை ஒரு மாதிரி பார்க்குறா. இது தெரியாமல் இவன் வேறு வந்து பின்னாடி வந்து வாயனை வேற கட்டி பிடிச்சி ஒரு சுற்றிக்கிட்டு இருக்கான். இது எல்லாரும் பார்க்குறாங்க. வாயனுக்கா இவன் என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஜிம்முனுக்கு அதை பார்த்ததும் அவ்வளோதான். எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில. சுவத்துல அப்படியே கையை வச்சு டும்மு 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 டும்முன்னு குத்துறான். அடிப்பட்ட கையிலேயும் மறுபடியும் ரத்தம் வந்துட்டுருக்கு. அவ்வளோதான். ஜக்குக்கு எல்லாரும் வந்து பிடிக்கிறாங்க. அவன் மறுபடியும் குத்திக்கிட்டு இருக்கான். டே ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்க பைத்தியம் மாதிரி அப்படின்ட்டு அவனை எல்லாரும் சேர்ந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவங்க அம்மா வழக்கம் போல் வந்து அழுகிறாங்க. அவனுக்கே ஒரு கட்டத்தில் புரியுது, எதுக்கு எதுக்கு இவளுக்காண்டி நம்ம இதெல்லாம் பண்ணும்? அவள் சந்தோஷமாக தானே இருக்கா, இருந்துட்டு போட்டோம், அவள் அப்படி இருக்கட்டும், நான் இதுக்கடுத்து எப்படி மாறேன்னு பாரு அப்படின்ட்டு. அவ்வளோதான், ஒரே சரக்கு தான். சரக்கை ஒரு பாட்டில் ஃபுல்லாக அடிச்சுட்டு அவன் பாட்டுக்க மாட்டையே படுத்திருக்கான். அவன் நிலமையை பார்த்து குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணே தெரில. இன்றைக்கி தான் பிருத்தியோட என்கேஜ்மெண்ட். ஸோ பிருத்தியோட என்கேஜ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லோரும் அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க. வாயனுமே இப்போது ஃபேமிலி கூட கொஞ்சம் எல்லாத்தையும் மறந்து இப்போ தான் கொஞ்சம் அட்டாச்மெண்ட் ஆகுறா. ஸோ எல்லாருக்கூடையும் அவளும் கொஞ்சம் நார்மலாக பேசிட்டு அப்படியே அவளும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கா. அப்போ தான் அப்படியே ஜிம்முன்னு வந்து போதெல்லாம் தெரிஞ்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி இறங்கி வரான். அவனை எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இருந்தாலும் அவன் பாட்டுக்கு இறங்கி வந்து தம்பியோட என்கேஜ்மெண்ட் ஆச்சு அப்படின்ட்டு சைலண்ட்டாக அவன் பாட்டுக்கு ஒரு சரக்கு பாட்டு எடுத்துகிட்டு உட்காந்துட்ருக்கான். அப்போது பிருத்வி மேட்ச் பண்ணிக்க போகிற பொண்ணோட தங்கச்சியா, அவள் பேர் வந்து சிசியா. ஸோ சிசியா வந்து ஜிம்முனை பார்த்து ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆகிட்டா போல். ஏன்னா ஜிம்முன் பார்த்தது ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான்ல. ஸோ அவளுக்கு பிடிச்சது போல். அப்படியே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, ஹலோ உங்களை தான். என்னையா?
நீங்க தான். நீங்க மாப்பிள்ளையோட அதாவது பிரித்வி மாமாவோட அண்ணன் தானே? ஜிமன். ஆ நான் தான். நீங்க? நான் பொண்ணோட தங்கச்சி. சிசியா. ஓ! சரி. என்ன? எல்லாரும் அங்க இருக்காங்க. நீங்க மட்டும் என்ன ட்ரிங்க் பண்ணிட்டு இங்க இருக்கீங்க? ஒன்னும் இல்ல. பண்ணணும்னு தோணுச்சு. அதான் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க. நம்மளும் டான்ஸ் ஆடலாமா? எனக்கு பேர் இல்ல. கொஞ்சம் கம்பெனி குடுக்க முடியுமா? டான்ஸா? அப்படின்ட்டு ஒரு மாரி அங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கவங்கள பார்க்குறாங்க. வாயனும் இவனும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்களா, ஜிம்முன்னு கடுப்பாயிடுச்சு. அப்படியே ஜியாவோட கைய புடிச்சு, "ஹல்லாமே" அப்படின்னு கூட்டு போய் வேணுக்குனே வாயன் பக்கத்துலயே ஜிஜியா கூட ஆடிக்கிட்டு இருக்கான். எனக்கும் ஆள் இருக்கு அப்படின்ற மாரி காட்டுறதுக்கு. வாயன் ஆனா அவனுக்கு துளி கூட மதிக்கல. அவ பாட்டுக்கு இவன் கூட சிரிச்சுட்டு ஆடிக்கிட்டு இருக்கா. அத பார்க்கும்போது ஜிம்முனுக்கு ஆடவே முடியல. ஒரு மாரி கடுப்பாகுது. அப்படியே அவளையே பார்த்துட்டு இருக்கா. அவளும் ஒரு கட்டத்துல ஸ்டாப் ஆயி ஜிம்முன பார்க்குறா. ஜிம்முனு ஒரு மாதிரி கண்ணு கலங்குது. அப்போ சிசியா பார்க்குறா. இவன் ஏன் கண்ணு கலங்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது.